கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலக்கரையும் வயலும் வயல் சார்ந்த மருத நிலமும் கொண்ட வேட்பந்திடல் என்னும் சூழலில் அமர்ந்து வேண்டும் வரம் அருளும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயம் நீண்ட வரலாற்று சிறப்பும் இயற்கை தொழில் சிறப்பும் பொருந்திய ஆலயம். காட்சி கொடுத்த அருளின் பயனால் அடியவர் ஒருவரால் வழிபடப்பட்டு மட ஆலயமாக மேன்மையடைந்து இந்து மத கோட்பாடுகளுக்கு உள்வாங்கப்பட்டு பிற்காலத்தில் ஆகம முறைப்படி பூசை புனஸ்காரங்களும் நாள்தோறும் நித்திய நைமித்திய வழிபாடுகளும் இடம்பெற்று வந்த இவ்வாலயமானது 1990ஆம் ஆண்டு குடாநாட்டில் இடம்பெற்ற சரித்திர மாற்றம் மண்டதீவு என்னும் அழகிய தீவினையும் பாதிப்புக்குள் ஏற்படுத்தியதை தொடர்ந்து அம்பாளின் ஆலய வழிபாடுகள் விசைகளின் செயற்பாட்டினால் அம்பாளின் விக்கிரகம் பெயர்த்தெடுக்கப்பட்டு மீண்டும் சாமானிய சூழல் வரும்போது வழிபாடுகளை ஆரம்பிக்க முட்டுக்கட்டை 2004ஆம் ஆண்டு பொதுமக்கள் பரிபாலனத்திற்கு கையளிக்கப்பட்ட இவ்வாலயம் எப்படியும் கும்பாபிஷேகத்தினை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்ற கனவுடன் கொண்டு வந்த பரிபாலன சபையினர் தனது கடமையினையும் சிரமமாக கொள்ளாது சிரஸ் மேற்கொண்டு செயற்படலாயினர். பல தடைகளையும் கடந்து தமது நேரங்களின் பெரும்பாகத்தில் இக்கங்கரியங்களுக்காய் அர்ப்பணித்து செயற்பட்ட நல் உள்ளங்களின் மன விருப்பு நிறைவேறும் பொருட்டும் அன்னை அருளால் புலம்பெயர்ந்து வாழும் அடியவர்களின் உதவியின் பயனாலும் அன்னையின் கும்பாபிஷேகத்தை தரிசிக்கும் காலத்தை எண்ணி எண்ணி அன்னையின் பாதார வீரத்தில் சரணடைந்து மூத்தோர்களின் ஆன்மா ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் எடுக்க திருவருள் இருந்துள்ளாள் அன்னை. அழகிய கட்டிடங்களோடு சிறப்போடும் அமைக்கப்பட்டு வரும் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்துக்கு தயாராக உள்ள நிலை. கும்பாபிஷேகத்தை சிறப்புற நிகழ்த்தும் பொருட்டு மேலும் பல தேவைகளை கொண்டுள்ளவை யாவையும் ஆதலினும் அம்பிகை மெய்யடியார்களே முத்துமாரி அம்பாளின் குடமுழுக்கை கண்டு அவள் திருவருளனை பெற்றியுமாறு தொடர்ந்தும் உங்கள் பங்களிப்பை
அருளாலே அவள் தாள் வணங்கி நன்றி.